ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்று உன்னோடு பேச வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. ஆம் செல்லமே, நான் சொல்வதை 2 நிமிடம் முழுமையாக கேள். மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ அதேபோல் உன் வாழ்வில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பி கொடுக்கும். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி திட்டி தீர்த்து விடுவார்கள். சூரியனை மட்டுமல்ல, உன் வளர்ச்சியையும் கூட நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துவதில்லை. அதுபோலத்தான் நீயும் வாழ்க்கை கற்றுக்கொள். கூட்டத்தில் உனக்கு ஓர் எதிரி இருந்தால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆம் செல்லமே, நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் சற்று. நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் உனக்கு. ஆம் செல்லமே, கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நினைத்து ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் அதை எப்படி சரி செய்வது கொள்வதே என்பதை சிறந்ததாகும். ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால், எதை நினைத்து பதற்றம் அடையாதே. எல்லாம் நன்மையில்தான் முடியும். என் ஆசையோடு அனைத்தும் உன் இல்லம் தேடி வரும் என் செல்லமே. தைரியமாக இரு. உன் சாயப்பா நான் உன் கூடத்தானே இருக்கிறேன். உனக்கு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் காத்திருந்தேன் என் செல்லமே. உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள். நான் வர வைப்பேன். உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நான் தோற்றுப்போக விடமாட்டேன். உன் வாழ்வில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்து விட்டாய். இனிமேல் மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் அதையும் நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும். நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நீ சீக்கிரமாக அடைந்து அதில் வெற்றி காண்பாய். ஏனென்றால் உனக்கு முன்பாக சென்று நீ சொல்லும் இடத்தில் அந்த தடைகள் இருந்தாலும் அதை சரி செய்து விடுவேன். இனிமேல் எந்த தடையும் இன்றி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும். தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு. என் குழந்தையை ஒருபோதும் நான் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும். நீ கேட்டதை விட மேலானதாக உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி என் செல்லமே. என்னை புறக்கணிக்காதே. நான் உனக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கை, ஆம் செல்லமே, என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என் ஆசீர்வாதம் அப்பொழுது உனக்கு எப்பொழுதும் கண்டிப்பாக உண்டு. உன் பிரச்சனைகளை எண்ணியே உன் வாழ்வில் உள்ள நிம்மதியான சூழலை இழந்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது உனக்காகத்தான். பிரச்சனைகளையே நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நொடிக்கு நொடி அதையே நினைத்து கொண்டிருந்தால் உன் நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது. நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு. ஐயோ, பிரச்சனை நடந்து விட்டதே என்று சோகமாய் இடிந்து போய் உட்கார்ந்திருப்பது தான் தவறு. அதே நேரத்தில் உன்னை ரணப்படுத்திய, காயப்படுத்திய அவமானங்களும் உன் மன காயங்களும் நீ வடித்த கண்ணீரும் அர்த்தமில்லாமல் போகாது. அதற்கு தக்க பதில்கள் யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லியே தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள், நீ கடக்கும் தூரம், இவையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கின்றாய்?
வெளியே வந்துவிடு. உன் வாழ்வில் உன்னை இன்னும் வியப்பூட்டும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சந்தோஷங்களும் நிறைய நிறைய இருக்கிறது என் செல்லமே. இதுதான் உன் தலை விதியையே மாற்றும் அருமையான வாக்கு. உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது. அதை நீ அனுபவிக்க வேண்டாமா? அதை நீ அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக் கொள் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன். உன்னுடைய இந்த ஜென்ம வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று கூறினாலும் வேண்டாம் என்று கூறினாலும் கழிக்க வேண்டியது நீதானே. உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன் சாயப்பாவால் எழுதப்பட்டதுதான். உனக்கு அனைத்தும் இந்த உன் தலை விதி மாற்றும்படியே தான் நடக்கும் சாயப்பா என்று உன்னுடையதான் இருக்கிறேன் என் செல்லமே. தைரியமாக இரு. எல்லோருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். யாருக்கும் இதுவரை ஒருபோதும் எங்கும் தீமையும் செய்ததில்லையே. பழிக்கு பழி வாங்கும் அப்படி பழிக்கு வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. பிறகு இப்படி நான் நினைப்பது ஏறுமாறாகத்தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. தவறு செய்தவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்களேன்னு உன் மனசுக்குள் எத்தனை விதமான கேள்விகள் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்து கொண்டே போனாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும். அதேபோல்தான் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிற உனக்கு என்னதான் எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் விமர்சனமும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாயானால் அதை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. கால நேரமும் இப்பவுமே இதே மாதிரி இருக்காது தானே. கோடை காலமும் துன்ப காலமாகவும் இருந்த உனது வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கொண்டு வரப்போகிறேன். நம்பிக்கையோடு கேள். எல்லாமே சரியாகிவிடும் என்கிட்டு நினைத்ததுதான் வாழ்க்கை. அதுதான் நம்பிக்கை. எல்லாமே சரி செய்யலாம், பார்த்துக்கிடலாம்னு சற்று யோசித்துப்பா. அது உன்னோட தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செஞ்சுதான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் எல்லோருக்குமே வாழ்க்கை. ஆகவே உனக்காக உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கண்ணீர் வடிக்க அவசியமே இல்லை. அதை நான் கண்ணீர் வடிக்கவும் விடமாட்டேன். யார் உன்னை பழித்து பேசினார்களோ, யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உன்னை அவமரியாதை செய்தார்களோ அவர்களே உன்னை நாடி தேடி ஓடி வந்து உனக்காக காத்திருக்கும் காலமாக இருக்கும் இனி வரும் காலம். நீ எதிர்பார்த்த விஷயமும் உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயமும் சுலபமாக உன்னை கடந்து போகும். ஆகவே எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை வருகிறது என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? அதை முழுவதுமாக மாற்றி நீ எது செய்தாலும் அதில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கப் போகும் நாள் இதோ நெருங்கி வந்து விட்டது. நம்பிக்கையோடு காத்திரு. நான் தரும் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.